ஹாய் ஆல், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்மளுக்கு சம்மர் சீசனில் நம்மளுக்கு நிறையா அவைலபிளாக இருக்கிறது மாங்காய் அண்டு டொமேட்டோ. மாங்காயில் பலவித ஊறுகாய் போட்டுருக்கோம். மாவடு போட்டாச்சு, அடுத்தபடியாக மெந்திய மாங்காய் போட்டாச்சு, அடுத்தது தொக்கு, அடுத்தது ஆவக்காய், எல்லாம் சீசன் பை சீசன் வந்துட்டுருக்கோம். ஒவ்வொருத்தர் போடுறதும் ஒரு வேறு விதத்தில் இருக்கும். நிறையா வீடியோ பார்த்துட்டுருக்கோம். ஒருத்தர் பண்ணுற மாதிரி அவளுக்குன்னு தனி ஸ்டைல் இருக்கும். அதே மாதிரி டொமேட்டோவையும் எல்லோரும் தொக்கு, ஜூஸு எல்லாம் பண்ணிட்டுருக்கா. நான் இப்போ நேற்றுக்கு டொமேட்டோ தொக்கு பண்ணேன். ஸோ அஃப்கோர்ஸ் என்னோடய பாணியில் தான் நான் பண்ணியிருக்கேன். இது வேறு விதமாக இருக்கும். நீங்கள்லாம் மற்ற தொக்கு வீடியோ பார்த்துருப்பங்கோ, எல்லாம் பிடிச்சிருக்கோம். அதே மாதிரி நான் செய்கிற இந்த முறை வீடியோவும் போட்டிருக்கேன். இதை பார்த்தெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதையும் ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி செய்யறதுன்னு பார்க்குறேன். இந்த டொமேட்டோ தொக்கு இருக்கே, இதை நான் செய்கிற முறைப்படி வச்சாக்க அநேகமாக 3-4 மாதம் வரலாம் கெட்டு போகாது. ரொம்ப நல்லபடியாக இருக்கும். அதோடு இல்லை, அது நம்ம அதில் கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துட்டோம்னாக்க என்றைக்குமே அது உப்பு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி ஆக்ட் பண்ணும். அது ஒரு டிப். அது என்றைக்குமே அது மாத்திரம் இல்லை, கல் உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போவும் என்றைக்கு பண்ணினாலும் கல் உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நாளைக்கு நீடிச்சிருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாது ஊறுகாயெல்லாம். ஸோ இப்போ நம்ம இந்த டொமேட்டோ தொக்கு நான் எப்படி பண்ணேங்கிறத இப்போ பார்த்துக்கலாம். முதல்ல இதுக்கு முன்னால் ஒன்று பண்ண போகிறோம்னாக்கா, 1 கிலோ டொமேட்டோ பண்ண போகிறோம்னாக்க ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளியை நனைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் டொமேட்டோ செலெக்ஷன். டொமேட்டோ எப்படி செலக்ட் பண்ணணுன்னா, நல்லா ரைப்டு டொமேட்டோ எடுத்துக்கணும். வாங்கும்போதே அப்படி பார்க்கணும். நல்ல நாட்டு தக்காளியை விட இந்த பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாளே, அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் சீட்ஸ் கம்மியாக இருக்கும், பல்ப்பு ஜாஸ்தி வரும். ஸோ யூஸ்வலி நான் அந்த பெங்களூர் தக்காளி தான் வாங்குவேன். அது கையில் எடுத்து பார்க்கும் நல்லா ரெட்டு கலராக இருக்கணும். கையில் எடுக்கும்போது ஹெவியாக இருக்கணும். ரொம்ப லைட்டாக இருந்ததுன்னா உள்ளே கூடாக இருக்குன்னு அர்த்தம். அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஸோ ஹெவியாக இருக்கிறது அந்த மாதிரி டொமேட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அந்த தண்ணியெலாம் போக கொஞ்சம் நேரம் மேலோட்டமாக ட்ரை பண்ணிவிட்டு, தண்ணி இருக்கக்கூடாது. அதை அப்புறம் பீஸாக சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் இந்த கட் பண்ணின டொமேட்டோ 1 கிலோ இதுக்கு ஒரு அரை கப்பு உப்பு, கல் உப்பு, நான் சொன்ன மாதிரியே கல் உப்பு. 1 கிலோ டொமேட்டோவுக்கு அரை கப்பு பெரிய கப்பால் உப்பை போட்டுண்டு, கல் உப்பு, இந்த ஊற வச்சுருக்கிற புளி இருக்கே, அது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. நான் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். சில பேர் இந்த டொமேட்டோவை பாயில் பண்ணிவிட்டு இந்த மேல் ஸ்கின்னை எடுத்துட்டு அப்புறம் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிப்பா. நான் அப்படி பண்ண மாட்டேன். தோலியோட ராவாக நான் பாயில் பண்ணுறது கிடையாது. ஏன்னாக்க எனக்கு தொக்குங்கிறது ரொம்ப மை மாதிரி பேஸ்ட்டாக ஒரே நைஸாக இருந்தால் பிடிக்காது. எனக்கும் பிடிக்காது, எங்கள் ஆத்துலேயும் பிடிக்காது. அது திரியாக ஒரு மாதிரி இருக்கணும். அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த திரியாக வர மாதிரி இருக்கணுன்னாக்கா அந்த ஸ்கின்னோட நம்ம ராவாக அரைச்சோன்னா தான் அது அந்த இது இருக்கும். அரைக்கும்போது தெரியும் நம்மளுக்கு ஒரு மாதிரி திரியாக. ஆனால் சீட்ஸ் எல்லாம் நல்லா உடஞ்சி போகிற மாதிரி அரைச்சிட்டு விடணும். அட் தி சேம் டைம்ஸ் அது கண்டிப்பாக மையாகாது, திரியாக வைக்கும். அந்த அரைச்சி வச்ச அந்த இதோட அந்த மிக்ஸியோட நம்ம அரை கப்புக்கும் கால் கப்புக்கும் மீடியமாக சில்லி பவுடர் அதை எடுத்து போட்டு அதில் நல்லா கலக்கணும். அந்த சில்லி பவுடரை போட்டு அந்த இதோட அரைச்சி வச்ச விழுதோட இதையும் சேர்த்து அரைக்கணும். கொஞ்சம் நல்லா தண்ணியாக தோசை மாவு பதத்தில் தான் இருக்கும். அது ஒன்றும் பயந்துக்காதீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா இதையும் போட்டு கலந்துட்டு அப்புறம் அதுலேயே கொஞ்சம் பெருங்காயப்பொடியோ இல்லை கட்டி பெருங்காயமோ அதையும் போட்டுக்கலாம். இப்போ அதில் எல்லாம் சேர்ந்துருது இல்லையா. அந்த இதில் உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம், புளி ஏற்கனவே போட்டிருக்கோம், இந்த காரப்பொடி போட்டாச்சு,
பெருங்காய பொடி போட்டாச்சு. எல்லாத்தையும் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு வானிலையை காய வச்சுட்டு ஒரு இதுக்கு வந்து ஒரு கப்பு எண்ணெய் விட்டுக்கோங்க. அது இந்த வந்து டொமேட்டோ தொக்கு வந்து சீக்கிரம் எல்லா எண்ணெயை கக்கிடும்னு சொல்லுவாள். அது மாதிரி வெளியிட்டுரும். அது கொஞ்சமாக தான் வச்சுக்கணும். முதல்ல ஒரு கப் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் அதில் விட்டுக்கோங்க. காய வச்சுட்டு கடுகு மாத்திரம்தான், வேறு எதுவும் இல்லை. கடுகை தாளிக்க விட்டுட்டு இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தோசை பதத்தில் இருக்கிற டொமேட்டோ அரைச்சது இருக்கு இல்லையா, அதை சொயின்னு அதில் விடணும். கடுகு வெடிச்சோன்னா அந்த பாண்டியில் விட்டு நம்ம கிளறிண்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு, ரொம்ப பெரியசும் வேண்டாம், ரொம்ப நைஸு லோ ஃப்ளேமும் வேண்டாம். அது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நீங்கள் கிளறிண்டே இருக்கணும், விடாமல் கிளறுங்கோ. அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இப்போ பாருங்கள், நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், திரியாக இருக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா, அதை மாதிரி இந்த திரியாக வருது பார்த்தீங்களா, அது என்னென்னா வரும். அது அழகாக நீங்கள் பண்ணி பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை வந்து நல்லா பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு எண்ணெய் இன்னும் கொஞ்சம் வேணும் போல் தோணிச்சுன்னா நம்ம மீதி வச்சுருக்கிற எண்ணெயை அதில் விடுங்கோ. எல்லாமா சேர்ந்து கொதிக்கட்டும். ஒரு சர்டன் பாயிண்ட் வந்த உடனே அது வந்து தண்ணிலாம் எவாப்ரேட் ஆகி கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரும். கெட்டி பதத்துக்கு வந்தோடனே அந்த இன்னும் நல்லா கெட்டியாக கலரிண்டே இருக்க கெட்டியாக அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு பாண்லியில் ஒட்டாமல் அழகாக வரும். அந்த தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த மெந்திய பொடி இருக்குது இல்லையா, அதை மேலால் தூவுங்க. எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கலரினங்கன்னா இப்போ பார்த்தீங்களா, இதை மாதிரி கெட்டி பதத்தில் தொக்கு பதத்தில் எண்ணெயெல்லாம் விட்டுண்டு நல்லா கம்மன்னு வரும். இதுதான் சரியான பதம். இதை வந்து எடுத்து அடுப்புலேருந்து இறக்கி ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனை மட்டும் கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னால் அதை நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. அந்த பாட்டில் இருக்குது இல்லையா, அந்த கிளாஸ் ஜாரை நல்லா ட்ரை பண்ணி தொடச்சி வச்சுக்கோங்க. இந்த தொக்கு இருக்கே கம்ப்ளீட்டாக ஆறணும். அது 1 ஹவர் வைக்கிறீங்களோ 2 ஹவர் வைக்கிறீங்களோ நல்லா ஆறிடணும். கொஞ்சம் கூட வெதன்னு கூட சூடு இருக்கக்கூடாது. நல்லா ஆறின அப்புறம் அதை அந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஏர் டைட்டாக வச்சுட்டு நம்மளுக்கு தேவைப்பட்ட போது கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன வெசல்லையோ சின்ன கப்புலையோ எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரே தடவை திறந்து போடாதீங்க. இதை நீங்கள் வச்சுருந்தாங்கன்னா நிச்சயமாக 3-4 மாதத்துக்கு இது உபயோகமாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, இது வந்து பிசிஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். ஏன்னா புளி இல்லாமல் போட்டிருக்கோம்ல, அதனால் பிசிஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். தோசை இட்லிக்கெல்லாமும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி பூரிக்கும் நல்லாயிருக்கும். எப்படி வேணால் இது பண்ணலாம். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாள். ஸோ இந்த முறையில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.